படித்து விடை எழுதுக. எங்கே போனது? எங்கே போச்சுன்னு படித்து நம்ம அதுக்கு விடை எழுதணும். அட எங்கே போனது? தாத்தா தேடினார். மேஜையின் மீது பார்த்தார். அங்கே இல்லை. தாத்தா தேடுறாரு, மேஜையில் பார்க்குறாரு, அங்கே இல்லை. அடுத்தது என்ன ஆகுது? அருகில் பார்த்தார். அங்கும் இல்லை. அருகில் பார்க்குறார், பக்கத்தில் பார்த்தா அங்கேயும் இல்லை. அறை முழுவதும் தேடினார். எங்கும் இல்லை. எங்கே தான் போனது என சோர்ந்து நாற்காலியில் அமர்ந்தார். பூவிலி அங்கே வந்தாள். என்ன ஆனது தாத்தா என்று கேட்டாள். என் மூக்கு கண்ணாடியை காணல, மூக்கண்ணாடி கண்ணில் போடுற கண்ணாடியை காணல அப்படிங்கிறாரு. காகா என சிரித்த பூவிலி, தாத்தா எங்கே இருக்குதம்மா, உங்கள் நெற்றிக்கு மேல் தொட்டு பாருங்கள் என்றாள். தலையை தொட்டு பார்த்தார் தாத்தா. அவருக்கு சிரிப்பு. ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா? பார்த்தீங்கன்னா தாத்தா கண்ணாடியை கண்ணிலேயே போட்டுட்டு என்ன பண்ணுறாரு, ஊரம் தொலாவிட்டு கிடக்கிறாரு. தாத்தா மூக்கு கண்ணாடி எங்கே இருந்தது? எங்கே இருந்துச்சுப்பா? தாத்தாவின் நெற்றிக்கு மேல் இருந்தது. அடுத்தது சரியா தவறா? மூக்கு கண்ணாடியை தாத்தாவே கண்டுபிடித்தார். யார் கண்டுபிடிச்சது? அந்த பாப்பா தான் கண்டுபிடிச்சாங்க. அப்போ இது தவறான கூற்று. பின்பற்றி எழுதுக. பீட்டருக்கு பிடித்தவை. பீட்டருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்கிறான். சுற்றி கோழியை பிடிக்கும், படம் வரைய பிடிக்கும், தாத்தா பாட்டி வீட்டிற்கு செல்ல பிடிக்கும். இதே போல் நீ சென்டென்ஸ் இங்கே எழுத வேணும். எனக்கு பாடம் படிக்க பிடிக்கும், எனக்கு பந்து விளையாட பிடிக்கும், எனக்கு இனிப்பு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு மிஸ் எழுதியிருக்கிறேன். அதே போல் உனக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் சென்டென்ஸாக எழுதிக்கலாம்.